சென்னை மாலை முரசு அலுவலகத்தில் ராமச்சந்திர ஆதித்தனாரின் 82வது நாள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது படத்திற்கு அவரது மகன் கண்ணன் ஆதித்தனார் உட்பட பிரபலங்கள் பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராமச்சந்திர ஆதித்தனாரின் மகன் கண்ணன் ஆதித்தனார் தன் தந்தையின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பிஜேபி சுதர்ஷன், திரைப்பட இயக்குநர்கள் டி ராஜேந்தர், கௌதமன், ஸ்டன் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம், நடிகர் சினி ஜெயந்த், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட பலரும் ராமச்சந்திர ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தினதந்திங்கிற ஒரு நாளேடை தொடங்கி தமிழ் இனத்தை தலை நிமிர்த்தியவர் நம்மளுடைய ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். அவரை தொடர்ந்து அவர் வழியில் நின்று அறமாறாத மாலை முரசு பத்திரிகையை வழி நடத்தியவர். அவரைப் போலவே ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஐயாவைப் போலவே தமிழினத்தின் உரிமைக்காக, தமிழீழத்தின் விடுதலைக்காக தொடர்ந்து மாலை முரசு பத்திரிகையை பயன்படுத்தி உலகம் முழுக்க தமிழ் உணர்வை தட்டி எழுப்பியவர் நம்மளுடைய ஐயா ராமச்சந்திரன் ஆதித்தன் அவர்கள். திரையுலகத்திலே என்னுடைய தமிழ் தாகத்தை தேவி பத்திரிகையிலும் மாலை முரசு பத்திரிகையிலும் பல கட்டங்களில் பதித்த போதெல்லாம் என்னுடைய தமிழ் உணர்வை என்னுடைய தோளிலே தட்டி கொடுத்து என்னை அரவணைத்தவர் ஐயா என்பதை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா தேவி பத்திரிகையில் அவ்வளவு கருத்துக்கள் அரங்கேறுவதற்கு காரணமாக, அதாவது என்னுடைய கருத்தில் இல்லை, அவருடைய இந்த தமிழ் உணர்வு, அது ஈழத்தமிழர்கள் மீது அவருக்கு இருந்த இது அவர் மீது எனக்கு ஒரு தாளாத அபிமானத்தையும் ஈடுபாடையும் ஏற்படுத்தியது. பல கட்டங்களில் ஐயா அவர்களை சந்தித்து அவரோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். மாலை முரசு நிர்வாக இயக்குனர் அமரர் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காயாமொழியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ராமச்சந்திர ஆதித்தனாரின் நினைவிடத்திலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.